வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 2 டால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம டீடைலா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சாங்ஸ் வந்து திடீர்னு ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே வந்து எல்லாரும் ஐயோ யாரோ வராங்க போல, வைல்ட் கார்டா வராங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் லிவிங் ஏரியால கார்டன் ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டர் லைக் பேராஷூட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்க்கான ப்ரொமோஷன் போஸ்டர் வந்து இருந்தது. ஓகே ஏதோ ப்ரொமோஷன் போல அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டால் ஹவுஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டால் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டர் ஆகுறாங்க. யார் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எழில், சக்தி அண்ட் தென் எல். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேராஷூட் அப்படின்ற வெப் சீரிஸ்ல வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ரொமோஷனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வராங்க. உள்ள வந்த அவங்க உள்ள என்டர் ஆன உடனே வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து லைக் அடல்ட்ஸ் தான் வந்து உள்ள வந்து பார்த்துருப்பாங்க. பட் குழந்தைங்க இந்த தடவை வரவே ரொம்பவே வந்து கியூட்டான மூமெண்ட்டை வந்து நம்மளால பார்க்க முடிந்தது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது அன்ஷிதாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்க மூஞ்சில் இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன், அந்த ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் அவங்க உள்ள வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு கார்டை வந்து தீபக் அதாவது கேப்டன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேராஷூட்டோட ஒன்லைன் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி. அதாவது ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஒரு பேரண்ட்ஸ், அதாவது அவங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸோ இவங்க 2 பேரும் பசங்க, அண்ணன் தங்கச்சி. ஸோ தட் இவங்க வந்து அண்ணன் வந்து சுட்டியாக இருப்பாங்க, தங்கச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போல்டாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க விளையாட்டா, அந்த வண்டியை தொலைச்சிடுறாங்க, இவங்களும் தொலைஞ்சிடறாங்க. கடைசியாக எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படின்றது தான் வந்து கதை. ஸோ தட் இந்த பர்டிகுலர் பேராஷூட் அப்படின்ற ஒரு மூவி, அதாவது வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு கடிதம், அன்பின் வெளிப்பாடு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பான குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சவால்களின் ஆவணம் அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் பேராஷூட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது படிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் கூடயும் வந்து இன்டராக்ட் பண்ணுறாங்க அந்த பேராஷூட் டீம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கேரக்டர் நடிச்சிருக்கேன், இவங்க தான் டேரக்டர், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சக்தி வந்து சொல்றாரு. ஏலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அவங்களோட வே ஆஃப் டாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருந்தாலுமே கொஞ்சமாக பேசினாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிக் பாஸ் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கேட்குறாங்க. நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சக்தி வந்து ஏல் வந்து சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி. சக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் பார்க்கல, விஜய் சேதுபதி சார் வர ஷோ மட்டும் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து லைக் உங்கள் அப்பா எனக்கு தெரியும், இவர் டேரக்டர் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி, உங்கள் அப்பா கூட நான் நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பேராஷூட்டில் நடிச்சவங்க பற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த பர்டிகுலர் வயசில் நீங்கள் இந்த அளவுக்கு தெளிவாக எல்லார் முன்னாடியும் வந்து இவ்வளோ பெரிய ஷோவில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சார் வந்து அந்த குட்டீஸை வந்து பாராட்டுவாங்க. பாராட்டிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய ஆளானதுக்கப்புறம் உங்களோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து வாழ்த்துறாங்க. ஸோ தட் இது வந்து வெப் சீரிஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுதா இல்லை முடிஞ்சிருதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சக்தி வந்து இல்லை கம்ப்ளீட் ஆகுது, அதுக்கப்புறம் வருமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரஞ்சித் சார் வந்து கண்டிப்பாக வரும், நல்லா ஓடும், அதுக்கப்புறம் இன்னும் இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்தடுத்த சீரிஸ் வந்து வரும் இதே இதில் அப்படின்ற மாதிரி வாழ்த்தினாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக டால்ஸ் வந்து உள்ளே வந்ததும் பிக் பாஸ் வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வைப்பில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம், ஒரு நல்ல வைப் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் வீட்டுக்குள்ளே யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது, அண்ட் தென் இவங்களை வச்சு ஒரு சில டாஸ்க்லாம் வந்து அதாவது விஷயங்கள்லாம் வந்து பிக் பாஸ் கேட்குறாங்க. அது அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.